ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸில் என்னென்னலாம் நாங்கள் பண்ணோன்றது தான் இந்த வீடியோ ஷார்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். 24ஆந்தேதி சாயந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃப்ரூட் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே அதோடய ரெசிபி நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக, நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சம்சாவுக்கு செய்வோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு பேஸை அதை யூஸ் பண்ணி அதுலேயே வந்து கொஞ்சமாக மீனெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங்க்காக ரெடி பண்ணிவிட்டேன். அதை வந்து பப்ஸு ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லும் சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ரோலிங் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே வந்து ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக அந்த வீல் மாதிரி ஷேப்பில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த சீஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே பப்ஸு ஷீட்டை வச்சுட்டு எக் பப்ஸும் செஞ்சோம். அதிலே அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கையும் அதில் வச்சு ரோல் பண்ணி வச்சது. அதுவும் ரொம்ப நல்லா வந்தது. இப்போ நீங்கள் டேபிளில் பார்க்குறது எல்லாம் என் பொண்ணு தான் பண்ணியிருந்தா. ஃபுல்லுமே வந்து அந்த த்ராஷ்லாம் கட் பண்ணி அழகாக அந்த ப்ரெட் இது மேலெலாம் வச்சு சீஸ்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி தான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் நைட்டுன்னு ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. கிஃப்ட்ஸ்லாம் எப்படா கொடுப்போம் 12 மணிக்கு அப்படின்னு என் பசங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மணி 12 ஆச்சு. எல்லோரும் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்து ஹாப்பியானாங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் என்ன ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் பசங்களுக்கு எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரெஞ்ச் கிராப் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து காலையிலே வந்து எல்லாருக்கும் சுட ஆரம்பித்தாச்சு. அதில் வந்து சில பேருக்கு வந்து சாக்லேட்டு ஸ்ப்ரெட் பிடிக்கும். சில பேருக்கு வந்து வெறும்னே சர்க்கரை மேலே தூவி சாப்பிட்டா பிடிக்கும். அது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது. எல்லாருக்கும் அது மாதிரி ரோல் பண்ணி கொடுத்தது. இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு மதியானம் லன்ச் எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும் இல்லையா? நல்லா சுட சுட சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. அது கூடவே வந்து மட்டன் சுக்கா மாதிரி நல்லா வெங்காயம், தக்காளிலாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கூடவே வந்து ஏர் ஃப்ரையர்லேயே வந்து சிக்கன் தந்தூரியும் செஞ்சாச்சு. கூட முட்டை, அப்புறம் வெள்ளரிக்காய், குட்டி குட்டி இது செர்ரி டொமேட்டோ இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு ரைத்தா பண்ணி சூப்பரான ஒரு ஃபீஸ்ட்டாக இருந்துச்சு மத்தியானம் லன்ச்சு. அப்புறம் என்னங்க, அவ்வளோதான், செம்மையா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணி கிஃப்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப நல்லா போச்சு இந்த கிறிஸ்மஸ். தேங்க் யூ ஆல்.